ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவு உன் வாழ்வில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என நான் சொல்லப் போகிறேன். அதை முழுவதுமாக கேட்டு கவனமாக புரிந்து கொண்டு இனி தெளிவாக உன் வாழ்க்கையை வாழப்பார். உன் கர்மாவால் நீ பட்ட கஷ்டங்களால் இப்போது உன் வாழ்வில் சில விஷயம் தவறுதலாக நடந்து கொண்டே இருக்கிறது. சில உறவுகளும் மிகவும் சுயநலமாக உன்னிடம் நடந்து கொள்வதை பார்க்கும்போது எனக்கும் கவலையாக தான் இருக்கிறது. இருந்தாலும் நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு எதுவும் யாரும் உன்னுடையது கிடையாது, உனக்காகவும் கிடையாது. அவர்கள் கர்ம வினைக்கேற்ப தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை சுற்றி இருப்பது எல்லாமே மாயைதான் என்பதை புரிந்து கொள் என் செல்லமே. எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, எப்போது எப்படி மாறுவார்கள் என யாராலும் சொல்லவே முடியாது தானே. நீயும் அப்படி எல்லா மாற்றங்களையும் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. இறை சிந்தனையும் உனக்குள் நீ செய்யக்கூடிய தியானமும் துன்பத்திலிருந்து உன்னை காப்பாற்றி இறுதி வரை உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாய் வாழ்வதற்கு உறுதுணையாய் இருக்கும். தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்தனை செய்யாமல் இந்த வராகி அம்மா என் மீது பாரத்தை போட்டு தைரியமாயிரு. உனக்கு நல்லதே நடக்கும்படி நான் பார்த்துக்கொள்கிறேன் என் செல்லமே. இப்போது உன் மனதிற்கு தேவையான தைரியத்தையும் சக்தியையும் நான் கொடுக்கிறேன். நீ எதையும் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருந்தால் அது உன் வாழ்நாளையும் நீ நினைத்த காரியத்தையும் வீணாக்கிவிடும். சில காரியங்கள் நடக்க வேண்டுமானால் நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்து கொண்டு இன்னும் சிறப்பாக செய்ய முயற்சிக்க வேண்டும். அவசரத்தாலும் பதட்டத்தாலும் நீ செய்யும் காரியங்களை உன்னால் நேர்த்தியாக செய்ய முடியாமல் போய்விடுமல்லவா? பொறுமையோடு நிதானமாக யோசித்து எல்லா காரியங்களையும் சரியாய் சிறப்பாய் வெற்றிகரமாய் செய்து முடிக்கப்பார். உனக்காக உன் வராகி அம்மா எப்போதும் துணையிருப்பேன். என்னை மனதில் நினைத்து கொண்டு நீ எல்லா காரியங்களையும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் செய்தால் உன் செயல்பாடுகள் நிச்சயமாக வெற்றியை பெறும். இன்று இரவு அப்படிதான் நீ நினைத்த ஒரு காரியத்தை அற்புதமாய் நான் முடித்து கொடுக்கப் போகிறேன். இனிமேலும் நீ நினைப்பதை நடத்த விடாமல் யாரும் வந்து தடையாய் நிற்க முடியாது என் செல்லமே. இதற்கு முன்பாக நீண்ட நாளாக நீ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறாய். ஆனால் அதை நடக்க விடாமல் பல பேர் சதி செய்தும் தீங்கு செய்தும் உனக்கானதை கிடைக்க விடாமல் தடுத்து கொண்டேதான் இருந்தார்கள். ஆனால் இனிமேலும் நான் எதையும் தள்ளி போடாமல் தாமதமாக்காமல் உனக்கானதை வெற்றிகரமாய் முடித்து தர களமிறங்கிவிட்டேன். நிதானமும் பொறுமையோடும் நீ இருந்தால் நிச்சயம் அதன் மூலமாக நன்மைகள் வந்து சேரும் என் தங்கமே. இனிமேல் பல அற்புதமான விஷயங்களை நீ நல்ல விதத்தில் செய்து முடிப்பதற்கு நானே துணையாய் நிற்கப் போகிறேன். நீ மிகவும் சாதாரண மனிதரைப் போல என் கவலைகளை மனதிற்குள் தூக்கி சுமந்து வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய். நீ சாதாரண பிள்ளை கிடையாதே. நீ இந்த வராகி அம்மாவின் பிள்ளை. நீ ஏன் தேவையில்லாமல் கவலை கொண்டு மனம் நொந்து போய் அதன் காரணமாக கோபத்தையும் எரிச்சலையும் உனக்குள் வைத்து கொண்டே சுற்றி கொண்டிருக்கிறாய்? கோபப்படுவதன் மூலமாக எரிச்சலும் சோம்பலும் சோர்வும் எல்லாமே வந்து சேரும். கடைசியில் உடல் ஆரோக்கியமும் கூட கெட்டு போய்விடும் என்பதை நீ அறிவாய்தானே. எந்த நிகழ்வு நடந்தாலும் அது ஏதோ ஒரு காரணத்தோடு நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு கோபப்படாமல் பொறுமையாய் இருக்கப்பார். ஒவ்வொரு இன்பத்தின் முடிவில் ஒரு துன்பமும் ஒவ்வொரு துன்பத்தின் முடிவில் ஒரு இன்பமும் ஒளிந்திருப்பதை நீ முதலில் புரிந்து கொள். எல்லாமே நான் நினைத்தது போலதான் நடக்கிறது. நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து நீ உணர்ச்சி வசப்படாதே. உனக்கே உரித்தான பெருந்தன்மையோடு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு விட்டு கொடுத்து போக தயாராக இரு. உன் வாழ்வில் நீ எதையாவது இப்போது இழக்கிறாய் என்றாலும் அதை பெரிதாக பொருட்படுத்தாமல் அதை ஏற்றுக்கொள் என் செல்லமே. எதனால் நீ எந்த விஷயத்தை இழக்க நேரிட்டது என்பதை மட்டும் சரியாக யோசித்துக்கொள். செய்த தவறை மீண்டும் செய்து விடாதே. உன்னுடைய தவறு என்ன, உன்னுடைய குறை என்ன, உன்னுடைய பலவீனம் என்ன என்பதை நீ சரியாக உணர்ந்து விட்டாலே உன் கர்ம வினைகளும் பாவ மூட்டைகளும் உன்னை விட்டு விலகி போய்விடும். உன் வராகி அம்மா என்னை இறுக்கமாக பற்றிக்கொள். வராகி வராகி என என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இருந்தால் எல்லாவற்றிலையும் நீ சுலபமாய் கடந்து வந்துவிடலாம் என் செல்லமே. அப்படிதான் நீ எல்லா கஷ்டங்களையும் கடந்து வந்து இன்று இரவோடு இரவாகவே பல அற்புதங்களை உன் வாழ்வில் நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். நீ கலங்கும்படி நான் பார்த்து கொண்டு இருப்பேனா? உன் மனம் கலக்கம் அடைவது தெரிந்தால் உடனே உன் கண் முன்னால் வந்து நிற்பேன். அப்படிதான் இன்று இரவே நான் உன் முன்னால் வந்து நின்று உனக்கானது நல்லபடியாய் நடக்கட்டும் என ஆசீர்வதிக்கப் போகிறேன். இப்போது உன் கண் எதிரிலேயே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம்
உண்மை கிடையாது. எல்லாமே மாயைகள்தான். நான் உன் முன்னால் வந்து நிற்பது மட்டும்தான் உண்மை என்பதை புரிந்துகள். நாள்தோறும் மனம் உருகி என்னை அம்மா அம்மா என்று சொல்லி வணங்கும் உன்னை அவ்வளவு எளிதில் நான் கைவிட்டு விடுவேனா என்ன? உனக்காக நான் வந்து நீ கேட்டதையெல்லாம் செய்து தரப்போகிறேன். உன் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிறேன் என் செல்லமே. இனிமேல் நீ கலக்கமடையவே வேண்டாம். உன் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிச்சயம் நல்லபடியாய் நடக்கத்தான் போகிறது. உன் வாழ்வில் இப்போது 2 முக்கியமான நிகழ்வுகளும் நடக்கப் போகிறது. என்ன தெரியுமா? நீ எதற்காக இந்த பிறவியை எடுத்தாயோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி உன்னுடைய வாழ்க்கை பயணம் அழகாக ஆரம்பமாகும்படி செய்ய போகிறேன். இன்னொன்று, உன்னுடைய மிக முக்கியமான கர்மவினையையும் பாவ மூட்டைகளையும் தீர்த்து வைத்து உனக்கு நல்லதே நடக்கும் என உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன். இப்போது உனக்கு துன்பத்தை தந்து கொண்டிருக்கிற மாபெரும் விஷயத்தை உன்னிடமிருந்து எடுத்துக்கொண்டு உன் எல்லா துன்பங்களையும் கரைத்து சரி செய்ய போகிறேன் என் செல்லமே. இனிமேல் உன் மனம் அமைதியோடு நிம்மதியாக நீ வாழப்போகிறாய். நீ மகிழ்ச்சியின் பாதையில் பயணிக்கத் தொடங்கிவிட்டாய். நீ தொலைத்த எல்லா விஷயங்களும், இழந்த எல்லா விஷயங்களும் கூட மீண்டும் உன்னிடம் வந்து சேரப்போகிறது. நீ இழந்தது பொருளாக இருந்தாலும் சரி, அல்லது உறவாக, நட்பாக, ஆரோக்கியமாக, நிம்மதியாக, எதை நீ இழந்திருந்தாலும் சரி, இழந்ததை மீண்டும் உன்னிடம் வந்து சேர்ப்பேன். ஏதோ ஒன்று நீ தொலைத்ததில் இருந்தே உனக்கு கிடைக்கப் போகிறது. அது நிச்சயம் உனக்கு மகிழ்ச்சியை அள்ளி தருவதாக தான் இருக்கும். நீ என் மீது கொண்ட நம்பிக்கை மற்றும் பக்தியின் காரணமாகவே இந்த வராகி அம்மா உன் பிரார்த்தனைகளான பரிசை கொடுக்கப் போகிறேன். ஆம் என் செல்லமே, நீ இனிமேல் மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். அதற்கு உண்டான சூழ்நிலைகளையெல்லாம் இன்று இரவே நான் மாற்றப் போகிறேன். காலத்தின் சூழ்நிலையில் சிக்கி நீ இத்தனை நாட்கள் அலைபாய்ந்து கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். உன் துன்பத்திற்கும் பிரச்சனைகளுக்குமான தீர்வை இப்போது நானே உனக்கு கொடுக்க போகிறேன். எப்போது என் திருவடிகளை பற்றி கொண்டு அம்மா வராகி தாயே நீங்கள் சொல்வது போல நடக்கிறேன் என நேர்மறை எண்ணத்தோடு நீ நடக்க ஆரம்பித்தாயோ, நடக்கும் நிகழ்வுகளையெல்லாம் நம்பிக்கையோடு எதிர்கொள்ள ஆரம்பித்தாயோ, அப்போதே உன் வாழ்வில் புயல் வீசுவதை நான் நிறுத்த முடிவெடுத்து விட்டேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் வீசும் புயலை எதிர்கொள்ளும் சக்தியையும் இப்போது உனக்கு கொடுக்க போகிறேன். இனிமேல் உன் ஞானத்தையும் அறிவையும் பக்தியையும் பயன்படுத்தி எல்லாவற்றையும் நீ கடந்து வருவாய். இனிமேல் நீ வாழப்போகும் வாழ்க்கையிலும் சந்தோஷம் நிறைந்து இருக்கும்படியும் சுலபமாக உன் வாழ்க்கையை வாழும்படியும் நான் அருள் செய்ய போகிறேன். உன்னுடைய இப்போதைய சூழ்நிலையை சரி செய்து இனி வரக்கூடிய சூழ்நிலைகளெல்லாம் உனக்கு சந்தோஷத்தை தரும்படி இந்த வராகி அம்மா நான் செய்து காட்டுகிறேன். கூடிய விரைவிலேயே அம்மா வராகி தாயே, நடந்த நிகழ்வுகளையெல்லாம் பார்த்து எனக்கு ஆனந்த கண்ணீர் வந்து விட்டது. என் வாழ்க்கைக்கு நீ ஒரு அர்த்தத்தை கொடுத்து விட்டாய். என் வாழ்வில் நான் ஜெயிப்பதற்கு நல்ல வழிகளையும் காட்டிவிட்டாய். இதற்கு முன்பாக பல தோல்விகளை அடைந்த நான் இப்போது அதிலிருந்து மீண்டு வருவதற்கான பாடங்களையும் கற்றுக்கொண்டு விட்டேன். மிகவும் நன்றி என இனிமேல் நீ எனக்கு நன்றி சொல்வாய்.